வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். உத்தரப்பிரதேசத்தின் தொழிற்கல்வியில் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மராத்தி, பெங்காலி உள்ளிட்ட மொழிகள் இனி கற்பிக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். வாரணாசியில் நடந்த காஷி தமிழ் சங்கமம் 4.0 தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய யோகி ஆதித்யநாத், காஷி தமிழ் சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஒரே இந்தியா, சிறந்த இந்தியா என்பதை வலுப்படுத்துகின்றன. காசிக்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் உள்ள பண்டைய கால உறவின் மையமாக சிவபெருமான் உள்ளார். இந்தியாவின் 4 மூலைகளிலும் புனித பீடங்கள் ஆதி சங்கராச்சாரியார் அமைத்ததன் மூலம் இந்த தொடர்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளார். கடந்த 200 ஆண்டுகளாக செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் காஷி விஸ்வநாதர் கோவிலுக்கான வழிபாட்டு பொருட்களை வழங்கி வருகின்றனர். வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையிலான கலாச்சார, கல்வி, பொருளாதார மற்றும் ஆன்மீக பந்தத்தை காஷி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வலுப்படுத்துகிறது. தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மிக அதிக அளவிலான பக்தர்கள் செல்வதால் இவ்விடங்களுக்கு செல்ல தள்ளுபடி விலையில் சிறப்பான பயண திட்டங்களை உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் தொழிற்கல்வியில் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மராத்தி, பெங்காலி உள்ளிட்ட மொழிகள் இனி கற்பிக்கப்படும் என்றும், மாணவர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கும் மொழியை கற்றுக்கொள்வதற்கான செலவை உத்தரப்பிரதேச அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார்.